ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி என்னோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கார்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு கார் வாங்கலாமே சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் வந்த இடம் தான் திருச்சி தில்லைநகர் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்லிங் நேர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த ஃபேமிலி கார் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு கார், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, கார்ஸாக இருக்கட்டும் சரி, ஸோ சர்வீஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்காவாக அவைலபிளாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு அந்த இடத்த விசிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, ஃபேமிலி சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இப்போதைக்கு உள்ளே வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, உள்ள என்ன கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, ஸோ என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் வாங்கினா என்னென்ன கொடுப்பாங்க, இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ ஃபுல்லாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இவங்களோட அட்ரஸாக இருக்கட்டும் சரி, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ ஒவ்வொன்றா பாருங்கள், இங்கே என்னென்ன கார்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ப்ரோ. வாங்க பார்க்கலாமா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, அதாவது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஓகே, அது மட்டும் கிடையாது, அதாவது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஷோரூம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தராங்க, ஃபேமிலி கார் ஷோரூம் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காக நான் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கார்ஸை பற்றி அவ்வளோ தெரியாது. ஏன்னா அங்கே போனால் எல்லாமே பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது அதை சொல்ல முடியும்? நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 50,000 10 லட்சம் ரூபா வரைக்கும் காருங்க இங்கே நிற்கிது. ஸ்டார்டிங் 50,000 10 லட்சம் வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நீடை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இப்போனா வந்து இவ்வளோ லட்சத்துக்குள்ளே வண்டி வேணும், ப்ளஸ் உங்களோட யூசேஜ் சொல்லுங்கள். என்னோட யூசேஜ் நான் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா கொடுக்கணும். ஓகே, என்னோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்டிங் நல்ல ஒரு கார் ஆச்சுன்னா எனக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே, ஆமாம். அந்த மாதிரி ஏதாவது கார்ஸ் எப்படி என்ன மாதிரி யூசேஜ் எப்படி ப்ரோ? உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வந்து மந்த்லி எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம்? வீக்லின்னு கூட சொல்லலாம். வீக்லி யூசேஜ் மாதிரி தான். ஏதாவது ஃபேமிலி ஏதாவது வெளில போகிறாங்க, நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா டீசல் வண்டி போயிடலாம். இல்லை வந்து நான் ரொம்ப ரேராக மாதத்துக்கே ஒரு 2000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம பெட்ரோல் வண்டி போய்க்கலாம். அதான் வந்து மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து பெட்ரோல் வண்டி தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பெட்ரோலோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணால் போதும். ஆனால் டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் வரை ஆயில் சர்வீஸ் பண்ணணும். அதோட மெயின்டெனன்ஸ் காசும் டீசல் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் கூட வரும். என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியில் மைலேஜ் உங்களுக்கு ஒரு 2 or 3 மைலேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் டீசல் வண்டியில். அது ரெகுலர் யூசேஜ் இருக்கவங்க டீசல் வண்டி போயிடலாம். இல்லை நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓட்டுவேன், இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வண்டியை நான் வெளியே எடுப்பேன் அப்படின்றப்ப நீங்கள் பெட்ரோல் வண்டி போய்க்கலாம். சரிங்களா? ஆமா, நிறைய கார் யூஸ்டு கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி நம்மகிட்ட நிறைய வண்டிங்க இருக்குது. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல வண்டி கொடுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யூசேஜ் கம்மி அப்படின்றப்ப நம்ம வந்து பெட்ரோல் வண்டி போகிறது தான் பெஸ்ட்டு. பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் பேசிக் பார்த்தீங்கன்னா வந்து 800லேருந்தே இருக்குது. ஒரு 50,000 தான் 800 வரும். அது பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸுக்கு அந்த வண்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 lakh பட்ஜெட் அதுக்குள்ளரே கேட்குறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி தான் இது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா Hyundai Accent 2015 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் ரொம்ப லோ தான், 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அந்த வண்டி. ஒரு மிடில் செக்மெண்ட் தான்.
தான். ஃபியூச்சர்ஸ் வந்து ஏசி, பவர் ஸ்டீரிங், 4மே பவர் விண்டோஸ், டச் ஸ்க்ரீனு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப கம்மி 3,50,000 தான் கேட்குறாங்க. அதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். லோன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும். நீங்கள் கையிலேருந்து ஒரு 30,000 35,000 போட்டாலே இந்த வண்டியை நீங்கள் பை பண்ணிட்டு போயிடலாம். அந்த 3 லட்ச ரூபா போட்டோம்னா உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 11,000 தான் வரும். பரவாயில்ல, நம்ம பேங்கிங் செக்டர்லேயே இந்த வண்டிக்கு லோன் போட்டு கொடுத்துடலாம். பரவாயில்ல, இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கு. ஆமாம், பரவாயில்ல. ஏன்னா இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு கார்ஸ்னா என்னன்னு தெரியாது. கண்டிப்பாக பேசும்போதே இப்போ கார்ஸில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த காரை பார்த்துடலாமா? வாங்க ப்ரோ, இந்த கார் பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ. இது வந்து எனக்கு சொல்ல முடியுமா? இது ஒரு கார் மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்கொயரியிலே வந்து என்கொயரி லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் நிற்கிற கார்னா இந்த கார் தான். ஒரு நாளைக்கு வந்து 10 பேர்ல 5 பேர் ஸ்விஃப்ட்டை கேட்டு தான் வருவாங்க நம்மகிட்ட. ஏன்னா பிராண்ட் வேல்யூ, மாருதியில் ஸ்விஃப்ட் அப்படின்னா ஒரு பிராண்டு. ஓகே 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 ஓகே. இது ரீசேலுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றப்ப, அதாவது டீசல் வண்டியில் நான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கூடன்னு சொன்னேன்ல, ஆனால் டீசல் வண்டியிலே மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிறது தான் ஸ்விஃப்ட் மட்டும் தான். ஓகே. ஆமாம், இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 2015 மாடலு ஸ்விஃப்ட் VDI டீசல் வண்டி, மிடில் ஆப்ஷன். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா வந்து 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. 2015 2 ஓனர் கண்டிஷன், கிலோமீட்டர் 1 லட்சம் ஓடி இருக்கு, ப்ராப்பராக ஷோரூம் சர்வீஸ் இந்த வண்டி. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு 4.5 லட்சம் தான் கேட்குறாங்க. இந்த கம்மி பட்ஜெட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க, திருச்சியிலே யாருமே கொடுக்க மாட்டாங்க. 4.5 லட்சத்துக்கு வந்து ஷிஃப்ட் 15 ஷிஃப்ட் டீசல். இன்னைக்கு பெட்ரோலே வந்து 4.5 லட்சம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இது டீசல். சரிங்களா, 4.5 லட்சம் தான் கேட்குறாங்க. நம்ம அதுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி எடுத்து கொடுக்கலாம் இந்த வண்டியை. ஓகே, சூப்பர் ப்ரோ, பரவாயில்ல. இது எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட் கார் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சா தேவையில்ல. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டாக கார் வந்து கேட்டிருந்தாங்க. அது எப்படி 7 சீட் கார்னு எப்படி, அதை கொஞ்சம் பார்க்கலாமா? இப்போ 7 சீட்டர் கார் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த 7 சீட்டர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் லோ பட்ஜெட்டில் வச்சிருக்கோம். ஓகே, இந்த வண்டி 2020 மாடல் ரெனால்ட் ட்ரைபர், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வெறும் 62,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அந்த 62,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 5,75,000 தான் கேட்குறாங்க. நம்ம இன்னும் அதுல இருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி ஒரு 5,50 வரைக்கும் ட்ரை பண்ணி எடுத்து கொடுக்கலாம். 5 லட்ச ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தன் டாட்டா எப்படி டாட்டா நானோ எப்படி திரும்ப உருவாக்குனாரு. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருப்பாங்க, அவங்க மலையில் நனையாமல் போகணும், ப்ளஸ் வந்து வெயில வேர்க்காமல் போகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பட்ஜெட்டில் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு டாட்டா நானோன்ற ஒன்று வந்து உருவாக்குனார். அதே மாதிரி ரெனால்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 பேர் கம்ஃபர்ட்டாக வித் ஏசியோட போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெனால்ட் ட்ரைபர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த 7 சீட்டர்லேயே வந்து புதுசு. இந்த வண்டி புதுசு போனாலே பார்த்தீங்கன்னா வந்து 8,50,000 தான் வரும் இந்த வண்டி. ஓகே, புதுசாக பேசிக் மாடல் போனோம்னா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆப்ஷன். இந்த வண்டி நம்ம புதுசு எடுக்க போனா 9,50,000 இன்னைக்கு ஆன் ரோடு காஸ்ட் வரும். ஓகே, இந்த வண்டி நம்ம வந்து ரொம்ப கம்மியா வந்து 5,75 தான் சொல்றோம். ஒரு 5 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பெஸ்ட்டான பிரைஸ் தான். பரவாயில்ல. அப்போ இதுதான் 7 சீட் கார். ஆமா, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே வந்து பார்த்தா அந்த கார் தான் அதிகம் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சீட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுவும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறப்ப அதுவும் நம்மளுக்கு கண்டிப்பா வர சொல்லுங்க, நம்ம பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கலாம். அப்படிங்கிறப்ப 7 சீட் கார் விரும்பி கேட்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது இந்த கார் தான். ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த டவுட்னாலும் சரி. ஸோ எனக்கு வந்து இப்போ நாங்கள் பார்க்குற கார்ஸாக இருக்கணும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. மேற்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது எனக்கு கேட்கணும் அப்படின்னா பிரதரோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துட்றேன். ஸோ நேரில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்குறதாலும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ப்ரோ ஏதாவது நம்பர் கொடுத்தனா கூட எப்போ வேணாலும் யார் வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே, எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுவீங்க. இந்த கார் சம்மந்தப்பட்ட எதை கேட்டாலுமே நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க வாங்கல, அது அடுத்த விஷயம். காருக்கு ஒன்று இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயா இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணால் நான் சொல்லுவேன். கேட்டீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி ரெஸ்பெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஸோ அப்படிங்கிறப்போ எந்த டவுட்லாம் இருந்தாலும் சரி, ஸோ கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துறேன். ஸோ நம்ம ஆஃபீஸில் பார்க்குற ஏதாவது இப்போ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கால் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ நீ டேரெக்டாக கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி எது வேணால் விசாரிச்சுக்கலாம். ஸோ ப்ரோ எனக்கு நான் அந்த காரை மட்டும் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துலாங்களேன். சரிங்க ப்ரோ. நல்லா ஓட்டி பழகுற மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார் கிடைக்குமா? நல்லா ஓட்டி பழகுற மாதிரி இருக்குது ப்ரோ. 2-3 வண்டிங்க அவைலபிள் இருக்குது. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட் இதானா? ஆமாம், இதான். ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸ் 2 லட்சம் தான். 2 லட்சம் தான். 2 லட்சம் தான். அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது, நெகோஷியபிள் தான். ஓகே, பரவாயில்லையே, நல்லா இருக்கே. இதோட இது பார்த்தீங்கன்னா 2010 மாடல் மாருதி ஜென் எஸ்டிலோ. மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீ. மாதத்துக்கே அதாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் ஒரு 3000லேருந்து 3500 தான். கம்ப்ளீட் ஆயில் சர்வீஸுக்கு இந்த வண்டி. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் 1 லட்சம் ஓடி இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்ட்ல எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இப்போ கரண்ட்ல நம்ம எஃப்சி எடுக்க போனால் 15,000 ரூபா செலவு வரும் எஃப்சிக்கே. ஏன்னா வந்து மாற்றிட்டாங்க அதை. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் 2 லட்சம் தான் கேட்குறாங்க. நம்ம அதுலேருந்து ஏதாவது ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி. ரைட், ஓகே. ஸோ கேட்டிங்கல்ல,
ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதாவது இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன்னா ஓட்டி பழகிற மாதிரி 2 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குமான்னு கேட்டதுக்கு ஸோ பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டுமா வேறு ஏதாவது கார்ஸ் இருக்கா அப்புறம் 2 lakhs? இது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 பட்ஜெட் வரும் இந்த வண்டி. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 2014 இயான் 2 கண்டிஷனில் இருக்குது, 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகே. வண்டி வந்து உங்களுக்கு வந்து அடக்கமான வண்டி, சின்ன சந்துக்குள்ளலாம் ஈஸியாக போயிட்டு வரதுக்கு இந்த வண்டி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குது, 2 லட்ச ரூபா லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ரைட் ரைட். ஒரு 50,000 ரூபா இருந்தால் இந்த நம்ம முன்பணம் கட்டி இந்த வண்டி எடுத்துக்கலாம். அப்படி அந்த மாதிரி ரைட். மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா 6,500 ரூபா இஎம்ஐயே வரும் 3 வருஷத்துக்கு லோன் போட்டேன். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ப்ரோ, இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் சரி, ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கார் வாங்குறாங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சமாக இருக்கட்டும் சரி, 8 லட்சமாக இருக்கட்டும் சரி, ஒரு 2 lakhs கார் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அதாவது உங்கள் சைடில் கார் வாங்குறாங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட்லாம் நீங்கள் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? ஸோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஆமாம், அதாவது உங்கள் சைட்லேருந்து உங்கள்கிட்ட கார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டீலர்ஷிப் ஓப்பன் பண்ணி ஒரு 4லேருந்து 5 மாதம் தான் ஆகுது. மற்ற டீலர்ஸ் எப்படியோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து நம்ம சர்வீஸ் வந்து இதோட முடிஞ்சு போயிடக்கூடாது. நீங்கள் கார் வந்தீங்க, வாங்கினீங்க, போனீங்க, இதை மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இது ஓரியன்டாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காரை சர்வீஸ் விடணும், உங்களுக்கு கார் வந்து இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, இன்சூரன்ஸ் போடணும், இல்லை வந்து வண்டி வந்து இப்போ வேற யாருக்காவது விற்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தாலும் நாங்களே அந்த காரை பையும் பண்ணிப்போம். நீங்க ஒரு வருஷம் கழிச்சு நான் ஓட்டி பழகிட்டேன்ப்பா, அந்த வண்டி வந்து வைக்கிறேன்ப்பா, நான் அப்கிரேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டாப் மாடல் பெரிய வண்டியா போறேன் அப்படின்றப்ப நம்மகிட்ட அந்த ஆப்ஷன் இருக்கு. ஒன்லி பையிங்னாலும் பண்ணுவோம், இல்ல எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சேல் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷனும் நம்மகிட்ட இருக்குது. பிளஸ் வந்து உங்க காருக்கு வந்து ஃபினான்ஸ் முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க, திருப்பி ரீஃபினான்ஸ் வைக்கனாலும் அதுவும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதுவும் பண்ணிக்கலாம். ஆமா ரைட். ஓகே. உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் எல்லாமே பக்காவா இருக்கலாம், தாராளமா ரீஃபினான்ஸும் வச்சு கொடுப்போம். ரைட். ஓகே. ஆமா ப்ரோ. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏன்னா முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னன்னா காரோட சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, திருப்பி சொல்கிறதா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் எனக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் அப்படின்னா ஸோ பிரதரோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லை நான் ஷோரூமுக்கு வந்து டேட்டா நீங்கள் பார்க்கலாங்க, ஷோரூமுக்கு வந்து பார்க்குறதாலும் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரோ. எனக்கு அந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் கேஷ் இருக்குது. தாராளமாக எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா ஃபினான்ஸ் கிடைக்கும். ஏன்னா எனக்கு வந்து மொபைலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இன்னொரு எடுத்து பழகிருக்கேன். ஓகே. நான் மட்டும் யூஸ் பண்ணது கிடையாது. அந்த ஒரே வேணாம் உங்களுக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து லோ ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸு, அந்த மாதிரி ஃபினான்ஸ்ல இருந்து டாப் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் மஹேந்திரா பேங்க், எல்லா பேங்கிங் செக்டர்லையுமே லோன் பண்ணி தருவோம். உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஒர்க் பண்ணுறீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன். சர்வீஸ் சென்டர் ஓனாக வச்சிருக்கீங்களா? ஆமாம். ஓகே. அதுக்கு ஐடி அதெல்லாம் ஃபைல் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இன்கம் வந்து நம்ம வந்து ப்ரூஃபாக காட்ட முடியாது. ஓன் ஹவுஸ் இருக்குங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, என்கிட்ட இல்லை, பட் ஆனால் ரிலேட்டிவ்ட்ட இருக்கு. ரிலேட்டிவ்ட்ட இருக்கு. பிரதர் சரி, சித்தப்பா மாமா அந்த மாதிரி அவங்க ஒரு கேரண்டர் சைன் மட்டும் போட்டால் போதும். அவங்க வந்து இபி பில் ஜெராக்ஸ் இல்லை வந்து வீட்டு வரி ஜெராக்ஸை மட்டும் ஒரிஜினலாக காட்ட தேவையில்லை, ஜெராக்ஸை மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும். ஒரு கேரண்டர் சிக்னேச்சர் மட்டும் போட்டால் போதும். அதை வச்சு நம்ம லோன் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். உங்கள் பேர்லேயே வண்டி எடுத்துக்கலாம், நீங்களே வந்து இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி. என்னோட பேர்ல எடுத்துக்கலாம், தாராளமாக உங்கள் பேர்லேயே எடுத்துக்கலாம். ரைட். ஓகே. ஆமாம். இவ்வளோ ஆப்ஷன்லாம் வச்சிருக்கீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z நம்ம பண்ணி தருவோம். லோன் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் டியூ வாங்கிட்டு கரெக்டாக கட்டாமல் இருப்பாங்க சில பேர்லாம். அவங்களுக்குலாம் வந்து சிபில் வந்து டிஃபால்ட் சிபில் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த 650 கம்மியாக இருக்கும். அவங்களுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுப்போம். அதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை, சிபில் ஸ்கோரே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னாலுமே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து நம்ம லோக்கல் ஃபினான்ஸும் நம்ம கூட டைப்ல இருக்காங்க. நம்ம அந்த புக்கை வச்சு ஆர்சி புக்கை வச்சு நம்ம லோன் பண்ணிக்கோ. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லோ மாடல்லாம் இருக்குல்ல 2010 2009 அந்த மாதிரி மாடலுக்குலாம் பேங்கிங்ல லோன் கொடுக்க மாட்டாங்க. லோக்கல் ஃபைனான்ஸ்ல லோன் கொடுப்பாங்க பாதிக்கு பாதி. இப்போ 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா லோன் கொடுப்பாங்க. ஆமா, அதுலயும் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். ரைட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரதர் சொன்ன மாதிரி தான். ஸோ என்னென்ன லோன் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிரதர் எல்லாமே சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு திரும்ப சொல்கிறது தான். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ பிரதரோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடு செட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்ட கேள்வி தான், எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் கேஷ் இருக்குது, வாங்கிக்கலாமான்னு கேட்டதுக்கு என் மனசுக்குள்ளே என்ன டவுட்லாம் இருந்துச்சோ பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக நீட்டாக பக்காவாக சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ இது மாதிரி இப்போ நான் கேட்ட மாதிரி உங்களுக்கு சில டவுட் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷோரூமுக்கு வந்தாலும் சரி, இல்லை பிரதரோட கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் சரி, ஏடு செட்டு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் சரி ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணாலும் கால் பண்ணிக்கோங்க, இல்லை டேரெக்டாக ஷோரூம் வந்தாலும் ஷோரூம் வந்துக்கோங்க. ஓகேங்களா?